ஸோ பேஜஸ் பேனலுக்கு நீங்கள் வரும்போது யார் யாருக்கு நேம் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஈஸியாக எடிட் பண்ணலாம். மகாத்மா காந்தியின் ஆத்தர் நேம் வைக்கிறேன். இப்போ நம்ம மாஸ்டர் பேஜில் இருக்கோம். இப்போ பேஜ் பேனல் வந்து பார்த்தோம்னா எல்லா இடத்துலையுமே அந்த ஆத்தர் நேமும் புக் நேமும் நம்ம வச்சது அப்படியே இருக்கும். பேஜ் நம்பர்ன்றது நம்ம மேனுவலாக ஒரு பேஜுக்கும் போய் டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த ஷேப் அப்டேட் ஆனது நம்ம எல்லா பேஜஸ்லையும் நமக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதனால் என்ன பயன் அப்படின்னா, வணக்கம், வெல்கம் டு வரைக்கலை. நான் சுகுமார் சுவாமிநாதன். தொடர்ந்து இண்டிசைன் ஃபார் பிகினர்ஸ் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம இதில் பார்க்குறது பேஜஸ் அண்ட் மாஸ்டர்ஸ் பற்றி. இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் முதல்ல பார்க்குறீங்கன்னா, இண்டிசைன் நீங்கள் ப்ராக்டிஸ் மோடில் பிகினராக இருக்கீங்கன்னா, இதே சீரிஸில் இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் நிறைய பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா, அதில் சொல்லியிருக்க விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இது ஒரு கண்டினியூட்டியாக இருக்கும். ஓகே, இப்போ பேஜஸ் பேனல் பற்றி முதல்ல நம்ம பார்ப்போம். ஃபைல் நியூ நம்ம டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணும்போது நம்ம எதுக்காக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம் ஒரு ப்ரௌசர், எக்ஸாம்பிள் A4 சைஸ் ஒரு 12 பேஜ் இருக்குது அப்படின்னா நம்ம இங்கே A4 கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இப்போ நம்பர் ஆஃப் பேஜஸில் 12 அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஸோ இங்கே ஃபேஸிங் பேஜஸ்னால் நமக்கு ஸ்ப்ரெட் டைப்பில் டிசைன் பண்ண போகிறோம். ரெண்டும் வந்து லெஃப்ட் ரைட்டில் ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு கண்டென்ட் இருக்க போதுன்னா நம்ம ஸ்ப்ரெட் டைப்பில் வேணும் அப்படின்னா ஃபேஸிங் பேஜஸ் ஆன் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம என்ன மார்ஜின்ஸ் கொடுக்குறோம், என்ன காலம் கட்டர் கொடுக்குறோம், காலம் நம்பர் கொடுக்குறோமோ அது எல்லா பேஜுக்கும் நமக்கு அப்ளை ஆக போகுது. நான் இப்போ 12 பேஜஸ் கொடுத்துருக்கேன். ஃபேஸிங் பேஜ் டிக் ஆன் பண்ணியிருக்கேன். க்ரியேட் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு இப்போது 12 பேஜஸ்க்கான ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் ஆகிருக்கு. நான் ஃபேஸிங் பேஜஸ் கொடுத்ததுனால லெஃப்ட் டு ரைட்டில் 2 பேஜும் இணைஞ்சிருக்கு. நம்ம இப்போ மேகசைன்லாம் படிப்போம், லெஃப்ட் டு ரைட்டில் ஒரு பெரிய இமேஜ் சென்டரில் வச்சுருப்பாங்க. அப்போ நம்ம அதை டிசைன் பண்ணுறதுக்கு நமக்கு இங்கே பார்த்து டிசைன் பண்ணுறதுக்கு இந்த ஃபேஸிங் பேஜ் ஆப்ஷன் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இந்த ஃபேஸிங் பேஜ் தேவையில்லை, இண்டிவிஜுவல் பேஜாகவே தான் நீங்கள் டிசைனில் பிரிண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்கும்போதே நீங்கள் ஃபைல் டாக்குமெண்ட்டில் அந்த ஃபேஸிங் பேஜ் டிக்கை எடுத்து விட்டுடலாம். இல்லைனா இப்போயும் வந்து நீங்கள் டாக்குமெண்ட் செட்டப் போய்ட்டு உங்களுக்கு இங்கே ஃபேஸிங் பேஜ்னு இருக்கும், அந்த டிக்கை நீங்கள் அன்செக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இண்டிவிஜுவல் பேஜஸாக வரும். ஓகே, பேஜஸ் பேனல் வச்சுட்டு நம்ம நிறைய விஷயங்கள் சாதிக்க முடியும். அதுக்கு நம்ம விண்டோவில் பேஜஸ் அப்படின்ற பேனல் நமக்கு தேவைப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 12ன்னு கொடுத்ததுனால நமக்கு 12 பேஜ் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் இதை ஆல்ட்ரு பண்ணணும், பேஜஸை கம்மி பண்ணணும் இல்லை ஜாஸ்தி பண்ணணும்னா நீங்கள் ஃபைல் டாக்குமெண்ட் செட்டப் போய்ட்டு திரும்பவும் நீங்கள் வந்து இங்கே டேரெக்டாக நீங்கள் கீஇன் பண்ணலாம். 14 கொடுக்கலாம், கொடுத்தீங்கன்னா இங்கே ஆட் ஆகும். இல்லைனா இங்கேயே வந்து நீங்கள் டைரெக்டாக ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு பேஜஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு ஏதாவது பேஜ் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணிவிட்டு அந்த பேஜை இங்கே பின் ஐக்கான் இருக்கும், நீங்கள் டெலிட் பண்ணிங்கன்னா அந்த பேஜ் காண போயிடும். மல்டிபிள் பேஜஸை ஒரே டைமில் நீங்கள் டெலிட் பண்ணணுன்னாலும் நீங்கள் ஷிஃப்ட் அழுத்திக்கிட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் 4 பேஜ் நான் செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் 12 தான் இருக்குது. நீங்கள் ஏதாவது பேஜ் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த பேஜ் பக்கத்தில் போய்ட்டு நீங்கள் நியூ கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு பேஜ் உங்களுக்கு இன்சர்ட் ஆகிடும். ஸோ இது பேசிக்கான பேஜஸ் ப்ராப்பர்ட்டி. இங்கே பேஜஸ் பேனல் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து உங்களுக்கு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா பேனல் ஆப்ஷன்ஸ் வரும், வியூ பேஜஸ் வரும். உதாரணத்துக்கு இப்போ நமக்கு வர்டிக்கலாக இருக்கிற ஐகான்ஸாக ஹரிசான்டலாக மாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாம், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாஸ்டர் ஆப்ஷன். மாஸ்டர்ன்றது ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். நிறைய பேஜஸ் நம்ம டாக்குமெண்ட் ஒர்க் பண்ணும்போது எல்லா பேஜஸ்லையும் ரிப்பீட்டாக வரக்கூடிய எலமெண்ட்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மாஸ்டர் ஆப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ நான் 12 பேஜ் டாக்குமெண்ட் வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா எல்லாத்துலையும் ஏஏஏ அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு. ஏன்னா இங்கே ஏ மாஸ்டரை குறிப்பிடுது. அதாவது இந்த மாஸ்டரில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எலமெண்ட்ஸ் எல்லாமே இங்கேயும் அப்ளை ஆகும் அப்படின்னு. இப்போ நம்ம மாஸ்டர் பேஜ் எடிட் பண்ணோன்னா அது எல்லா பேஜஸும் ரிஃப்ளெக்ட் ஆகும். உதாரணத்துக்கு இப்போ நான் சில விஷயங்கள் செஞ்சு காமிக்கிறேன். ஏ மாஸ்டரை நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். இப்போ நம்ம மாஸ்டர் பேஜுக்கு வந்துவிட்டோம். நமக்கு பெரிய வித்தியாசம் தெரியல அப்படின்னா இங்கே நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏ மாஸ்டர் அப்படின்னு நம்ம குறிப்பிடுது. நம்ம எந்த பேஜில் இருக்கோம், மாஸ்டரில் இருக்கோமா பேஜஸில் இருக்கோமான்னு சில சமயம் கன்ஃபியூஸ் ஆகலாம். நம்ம உதாரணத்துக்கு இப்போ எம்டி டாக்குமெண்ட் இருக்கும்போது நிச்சயமாக ஸோ 4th பேஜ் டபுள் கிளிக் பண்ணினா இங்கே நம்பர் 4 அப்படின்னு காட்டுது. நான் 4th பேஜில் இருக்கேன். நான் மாஸ்டர் பேஜ் டபுள் கிளிக் பண்ணினா மாஸ்டர் பேஜில் இருக்கேன். இங்கே ஏ மாஸ்டர்னு காட்டுது. இது ஒரு சிம்பிளான வழிமுறை நம்ம எங்கே இருக்கோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. நான் இப்போ மாஸ்டர் பேஜ் போயிருக்கேன். நான் ஒரு சிம்பிளான ஒரு எலமெண்ட் ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று வரைகிறேன். இப்போ வந்து நம்ம கவனித்து பார்த்தோன்னா பேஜஸ் பேனல் வரேன். பேஜஸ் பேனல் வந்துட்டு நான் கவனித்து பார்த்தா இங்கே எல்லா பேஜ்லையுமே நம்ம மாஸ்டரில் வச்ச அந்த ரெக்டாங்கிள் அப்படியே காப்பியாகி இருக்குன்னா அங்கே என்ன இருக்கோ இது லாக் மோடில் இங்கே நம்ம எடிட் பண்ண முடியாத நிலைமையில் இங்கே இருக்கும். இப்போ அகைன் நான் மாஸ்டர் பேஜ் போய்ட்டு இந்த எலமெண்ட்டுக்கு ஒரு கலர் ஃபில் பண்ணேன் அப்படின்னா அதே கலர் அதே எலமெண்ட் அந்த ஷேப் அப்டேட் ஆனது நம்ம எல்லா பேஜஸ்லையும் நமக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதனால் என்ன பயன் அப்படின்னா நம்ம புக்கெலாம் பண்ணும்போது கீழே வந்து ஆத்தர் நேம், புக்கோட நேம் இதெல்லாம் ரெகுலராக நமக்கு எல்லா பேஜ்லையும் வர மாதிரி செஞ்சுருப்போம். இப்போ நான் அதை செஞ்சு காட்டுறேன். மாஸ்டர் பேஜில் கீழே மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத் அப்படின்னு லெஃப்ட் சைடில் நான் அலைன் பண்ணுறேன். மார்ஜினோட ரைட் கார்னரில் மகாத்மா காந்தியின் ஆத்தர் நேம் வைக்கிறேன். இப்போ நம்ம மாஸ்டர் பேஜில் இருக்கோம். இப்போ பேஜ் பேனல் வந்து பார்த்தோம்னா எல்லா இடத்துலையுமே அந்த ஆத்தர் நேமும் புக் நேமும் நம்ம வச்சது அப்படியே இருக்கும்.
இங்கே போய்ட்டு நம்ம இப்போ ஏதாவது நம்ம எடிட் பண்ணுறோம், கலர் மாற்றுறோம், இல்லை ஃபாண்ட் மாற்றுறோம், இல்லை பொசிஷனை மாற்றுறோம்னா எந்த வகையான எடிட் நம்ம பண்ணாலும் இப்போ நான் ரெட் கலர் மாற்றிருக்கேன். இங்கே வந்து கவனித்து பார்த்தீங்கன்னா எல்லா பேஜஸ்லையுமே அந்த ரெட் கலர் வந்து நமக்கு மாறிடும். இது ஃபிக்ஸடான டேட்டான்னு மட்டும் இல்லாமல் வேரியபிள் டேட்டாஸும் நம்ம கொடுக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ பேஜ் நம்பர்ன்றது நம்ம மேனுவலாக ஒரு பேஜுக்கும் போய் டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்கே பேஜ் நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா டைப் மெனுவில் இன்சர்ட் ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கும், அதில் மார்க்கர்ஸ் இருக்கும், அதில் கரண்ட் பேஜ் நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே நமக்கு ஏ அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. ஸோ ஏன்றது எதை குறிக்குது? நம்ம மாஸ்டர் பேஜ் மாஸ்டர் பேஜில் இருக்கும், அதனால் ஏன்றது குறிக்குது. இப்போ நான் பேஜஸ்க்கு போய் பார்த்தா 1 2 3ன்னு நமக்கு எல்லா பேஜஸ்லேயுமே நம்பர் வந்து அதுவே வந்து அசைன் பண்ணியிருக்கு. ஸோ மாஸ்டர்ஸ்லேயே அன்லிமிட்டடான ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம நிறைய மாஸ்டர்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ மாஸ்டர் பேஜை இங்கே டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இங்கே க்ரியேட் கொடுத்தோம்னா அங்கே பார்த்தீங்கன்னா பி மாஸ்டர் அப்படின்னு ஒரு விஷயம் உருவாகிருக்கு. ஸோ நம்ம ஒரு புக்கில் பார்த்தோம்னா நிறைய பேஜஸ்க்கு ஒரே மாதிரி இருக்கும், சில சாப்டர்ன்ற பேஜுக்கு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடங்களில் உதாரணத்துக்கு இப்போ நான் பி மாஸ்டரை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எனக்கு எந்த ஆத்தர் நேமும் நான் வைக்கல, பேஜ் நம்பரும் நம்ம வைக்கல. இங்கே எனக்கு டோட்டலாக ஒரு கம்ப்ளீட்டான வேறு ஒரு டிசைன் வேணும் அப்படின்னா நான் கொடுத்துட்டேன். நான் இங்கே வந்து இப்போ பேஜஸ் பேனல் பார்த்தேன்னா எனக்கு எந்த இடத்துலையுமே அது அப்ளை ஆகியிருக்காது. ஏன்னா எல்லா இடத்துலையுமே நம்ம ஏ மாஸ்டர் மட்டும்தான் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம பி மாஸ்டரை சில பேஜஸ்க்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா எந்தெந்த பேஜ் உங்களுக்கு வேணுமோ அந்த பேஜை நீங்கள் கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் அப்ளை மாஸ்டர் டு பேஜஸ் கொடுத்துட்டு நீங்கள் இங்கே பி மாஸ்டர் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண பேஜஸ்க்கு மட்டும் இப்போது பி மாஸ்டர் வந்திருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ மாஸ்டர் பேஜில் நம்ம என்னென்ன ஸ்டைல்ஸ் கொடுக்குறோம், எலமெண்ட்ஸ் வைக்கிறோமோ எல்லாமே லாக்டாக இருக்கும் டிஃபால்ட்டாக நம்ம பேஜஸில். உதாரணத்துக்கு இப்போ நம்ம இதை போய்ட்டு நம்ம டேரெக்டாக பேஜ் பேனலில் நம்ம கிளிக் பண்ணி நம்ம எடிட் பண்ண முடியாது. ஆனால் உங்களுக்கு இதை எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த பர்டிகுலர் பேஜை ரைட் கிளிக் பண்ணி ஓவர் ரைட் ஆல் மாஸ்டர் பேஜ் ஐட்டம்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே எல்லாமே வந்து ஓவர் ரைட் ஆகிடும். உங்களுக்கு இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் எல்லாம் தனித்தனியாக செலக்ட் ஆகிடும். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும், மாஸ்டர் பேஜுக்கும் இந்த பேஜில் நம்ம வச்ச எலமெண்ட்ஸுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் கட் ஆகிடும். இப்போ நம்ம அங்கே போய் ஏதாவது சேஞ்ச் பண்ணோம்னா இந்த பர்டிகுலர் பேஜுக்கு அது அப்ளை ஆகாது. நான் நம்பர் 1 பேஜுக்கு இப்போ ஓவர் ரைட் ஆல் ஐட்டம்ஸ் கொடுத்துருந்தேன். இப்போ நம்மளோட ஏ மாஸ்டருக்கு நான் போகிறேன். ரெட் கலரில் இருக்கிற புக் நேம் நான் வந்து ப்ளூ கலரில் மாற்றுறேன். இப்போ நம்ம கவனித்து பார்க்கலாம், செகண்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெட் கலரில் தான் ரிமைன் ஆகிருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா நம்ம ஓவர் ரைட் கொடுத்துட்டோம். ஸோ அந்த எலமெண்ட்ஸ் வந்து மாஸ்டர் பேஜில் நம்ம போய் அப்டேட் பண்ணாலும் இனிமேல் இங்கே வேலை செய்யாது. நமக்கு வேறு ஸ்டைல்ஸ் ரிப்பீட் ஆக போது நம்ம பேஜஸில் மல்டி பேஜஸ் டாக்குமெண்ட் பண்ணும்போது அப்படின்றப்போ நம்ம எத்தனை மாஸ்டர் பேஜஸ் வேணால் இன்டிசைனில் இந்த முறையில் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். இப்போ நான் மாஸ்டர் பேஜஸ் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன்னு என்னுடைய ஒரு டிசைனில் காட்டேன். இந்த பர்டிகுலர் பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே இடம் பார்த்தாமல் நான் ஒரு ஆர்டிக்கல் நம்ம டாக்குமெண்ட் எத்தனை பேஜஸ் இருந்தாலும் அத்தனை பேஜஸ்க்கும் நம்ம மாஸ்டரில் இருக்க எலமெண்ட்ஸை நம்ம இது மாதிரி அப்ளை பண்ணலாம். ஸோ மாஸ்டர்னா ஒரு மல்டி பேஜ் ப்ரௌசர், நியூஸ் பேப்பர், மேகசின் இந்த மாதிரி தான் யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிட முடியாது. 100 பேருக்கு நீங்கள் ஐடி கார்டு பண்ணுறீங்க, எல்லாருக்குமே பேக்ரவுண்ட் டிசைன் எல்லாமே சேமாக இருக்கும். பட் ஃபோட்டோ டேட்டாஸ் மட்டும் மாறும். அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே மாஸ்டரில் பெரிய எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் கூட கையில் எழுதி கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு இன்டிசைன் ப்ரோக்ராம் வச்சுருக்கீங்க, நீங்கள் இதில் ரொம்ப எளிமையாக ஒரே டைமில் எல்லா பேரையும் நம்மளே டைப் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை மாஸ்டர் 2 பேஜஸ் கொடுத்து இங்கே பி மாஸ்டர் அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னா இங்கே நமக்கு பி மாஸ்டரை நம்ம க்ரியேட் பண்ண லேட்டஸ்ட் சர்டிஃபிகேட் இங்கே அப்டேட் ஆகிடுச்சு.